உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். உலக மக்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் காசா. நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோரான் மம்தானி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடன் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கின்றார், நம்முடைய மக்கள் செலுத்தக்கூடிய வரியை கொண்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய இன அழிப்பிற்கு எவ்வாறு நீங்கள் உதவி செய்யலாம். ட்ரம்ப் போன்றவர்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. நீ என்னெல்லாம் சொல்லி ஆட, நான் செய்யறதுதான் செய்வேன். உலகத்தை பற்றியோ, உலக எண்ணங்களை பற்றியோ, நாகரிகத்தை பற்றியோ, முன்னேற்றம் பற்றியோ, மனித குலத்தை பற்றியோ, மனிதகுல பிரகடனங்களை பற்றியோ, ஐநா பற்றியோ எதையும் கவலைப்பட மாட்டாங்க. வி அமெரிக்கன்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லா விதமான முட்டாள்தனமான தாட்டா இருந்தாலும் அதை தூக்கி பிடிச்சிட்டு பேசுவாங்க. அப்படியாப்பட்ட வகையராக சேர்ந்தவர் ட்ரம்ப். வணக்கம் தோழர்களே, ரூசர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக அளவில் உலக மக்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் காசா. பாலஸ்தீனத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த காசா என்கின்ற 352 சதுர கிலோமீட்டர் பரப்பை அது நம்முடைய கவனத்தை ஈர்த்தாக வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளில் அந்த இடத்தில் மட்டும் இஸ்ரேலுடைய விமானப்படைகளும் இராணுவமும் தொடர்ந்து நடத்திய தாக்குதலில் அதனுடைய 90 விழுக்காடு கட்டடங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 24 லட்சம் மக்கள் வீடற்று, கூரையற்று, சாப்பிட உணவற்று, படு மோசமான நிலையில் உயிருக்கும் வாழ்விற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான இந்த நிலை உலகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில்தான் மிக பெரிய நகரம் என்று கருதப்படும் நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோரான் மம்தானி அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடன் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கின்றார், நம்முடைய மக்கள் செலுத்தக்கூடிய வரியை கொண்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய இன அழிப்பிற்கு எவ்வாறு நீங்கள் உதவி செய்யலாம், நிதி உதவி செய்யலாம் என்று கேட்டிருக்கின்றார். உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரும் செய்தி இதுதான். மிக ஆழமான கேள்வி இது. அமெரிக்க அதிபரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஜோரான் மம்தானி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதற்காக நாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண, எதற்காக அவர்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும், எதற்காக ஆதரவு அளிக்க வேண்டும்? நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அமைதி திட்டத்தை நான் முழுவதுமாக ஆதரிக்கின்றேன். ஆனால் நம்முடைய பாதையானது, அமெரிக்காவினுடைய பாதையானது மனித உரிமை பிரகடனங்களின் வழியில் சென்று தீர்வு காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் ஜெனோசைட் என்று ஐநாவினுடைய ஒரு பிரகடனமே இருக்கிறது. மனித உரிமை தொடர்பான பிரகடனம் இருக்கிறது. போர்க்குற்றம், வார் கிரைம் தொடர்பான பிரகடனம் இருக்கின்றது. மனித குலத்திற்கு எதிரான அநீதி இன்னொரு பிரகடனம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நகரத்தினுடைய மேயர் அவர் ட்ரம்பினுடைய வேட்பாளருக்கு எதிராக நின்று பெருத்த ஆதரவுடன் வெற்றி பெற்றார். தான் வெற்றி பெற்றதற்கான முழு காரணமே பாலஸ்தீனத்திற்கு இஸ்ரேல் இழைத்து வரும் மிக கொடூரமான ஒரு குற்றச் செயலுக்கு எதிரான வெற்றி தான் அது. அவர் சொன்னார், அங்கே நடப்பது என அழித்தல் தான் the genocide of Palestinians by Israel. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்கிறது என்று சொல்லி அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவால் வெற்றி பெற்ற அவர் பதவிக்கு வந்தவுடன் மறந்து விடவில்லை, அதையே சொல்லியிருக்கின்றார். அதுவும் அவருடைய நாட்டினுடைய அதிபர், குடியரசுத் தலைவர் முன்னிலையிலே அதை சொல்லியிருக்கிறார். அவருடைய பரப்புரையில வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு பாசிஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் பத்திரிகையாளர்கள் நேற்று கேட்டாங்க, நீங்க பாசிஸ்ட் சொன்னீங்களே, இப்ப உங்க ட்ரம்ப் இருக்கிறாரு, இப்போ அதே சொல்லுவீங்களான்னு கேட்டது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்க முற்பட்ட போதே ட்ரம்ப் பக்கத்துல இருந்துட்டு ஆமான்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு சொல்லி சிரிக்கிறாரு. இவரும் ஆமா அப்படின்னு சொன்னாரு. பயப்படல உடனே. இல்ல நான் ஏன் சொன்னேன்னா, எதுக்கு சொன்னேன்னா, அப்படிலாம் ஆமா நான் அப்படிதான் சொன்னேன் அதான் அப்படின்ட்டாரு.
இதுல ஒன்றும் ட்ரம்ப்பை வந்துட்டு இது பண்ண போடுறது. ட்ரம்ப் போன்றவர்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. நீ என்னெல்லாம் சொல்லி ஆட, நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படின்வாங்க. அவங்களாம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு நடந்துட்டு இதை நாகரிகம்னு சொன்னாங்கன்னா ஆமா அது நாகரிகம் அப்படின்னு துணிஞ்சு சொல்லக்கூடிய அப்படி ஒரு வகையான சிந்தனையாளர்கள் அமெரிக்கர்கள்லேயே. அப்படி ஒரு வகையான சிந்தனையாளர்கள் உலகத்தை பற்றியோ, உலக எண்ணங்களை பற்றியோ, நாகரிகத்தை பற்றியோ, முன்னேற்றம் பற்றியோ, மனித குலத்தை பற்றியோ, மனிதகுல பிரகடனங்களை பற்றியோ, ஐநா பற்றியோ எதையும் கவலைப்பட மாட்டாங்க. வி அமெரிக்கன்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லா விதமான முட்டாள்தனமான தாட்டா இருந்தாலும் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க. அப்படியாப்பட்ட வகையரா சேர்ந்தவர் ட்ரம்ப். ஆனால் இவரும் கவலைப்படலை. ஆனா சொன்ன விடயத்தை கவனிங்க. நீங்க நம்முடைய மக்களினுடைய டாக்ஸ் பணத்தை தூக்கி அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு தெரியுமா நியூயார்க்ல இன்றைய நிலையில 1,00,000 குழந்தைகள் கல்வி வாய்ப்பை பெறாமல் இருக்கிறார்கள், வறிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அவரு. எதை எங்க எடுத்துட்டு வைக்கிறாரு பாருங்க. நம்ம நகரத்துல 1,00,000 பேரு குழந்தைகள் பள்ளி படிப்புக்கே வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். இதான் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். பணம் கட்டினா தான் உள்ள வர முடியும். இங்க இருந்து நல்லா நம்ம ஆட்கள் சினிமால இருந்து எல்லாம் பயங்கரமா காட்டுவாங்க. இங்கேருந்து ஒரு நடிகை கொண்டு போயிட்டு அவளை ஆட விட்டுட்டு பின்னாடி அழகான அமெரிக்கா காட்டுவாங்க. அமெரிக்கா அவனுடைய அந்த சொல்ல வேண்டாம், அப்படிப்பட்ட கேவலமான பகுதிகள் இருக்காங்க. யாரும் போக முடியாது. போனா 2 அறை விட்டுட்டு $8-10 எண்ணுவான், கொடுத்துட்டு தான் வரணும். ஆனா ஒருத்தர் இங்க வந்து அதெல்லாம் பேசுறது இல்லை. ஓ அமெரிக்கா அப்படின்னு அங்க அந்த மாதிரி அங்க இருக்கிற கெட்டோஸை பத்தி, அப்படியாப்பட்ட இடங்கள்ல இருந்து வாழ்க்கையில போராடி வந்தவங்க தான் செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் போன்றவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தா ஒரு பெரிய நடிகன் ஆனவர் இந்த ராக்கி வகையான படங்களை எடுத்தாரு. அவரு ராக்கி பால்போவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் எடுத்தார் இல்லையா, அந்த படத்தினுடைய இது அவங்களெல்லாம் நான் ஆரம்பத்துல தான் நான் பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன். சோ ஒரு வளர்ந்த நாடு, பூ பெரிய பொருளாதாரம், அதுதான் உலகத்தை நிர்ணயிக்கிறது. அங்க சொந்த மக்கள் நியூயார்க் சிட்டில மட்டும் 1,00,000 பேர். இப்படி ஒரு அவலம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. அங்க 1,00,000 மாணவர் குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பிற்கான வாய்ப்பே இல்லை சொல்றாரு பாருங்க. நான் படிக்கிறது அல் ஜசீரால இருந்துதான். Standing alongside Trump, Mamdani told reporters he had shared with the president the concern that many New Yorkers have of wanting their tax dollars go towards the benefit of New Yorkers. தங்களிடம் இருந்து வாங்கக்கூடிய அந்த வரிப்பணம் தங்களுடைய நலனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்று நியூயார்க் வாசிகள் விரும்புகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, நோட்டிங் த சிட்டி இஸ் இன் த 9th consecutive year of 9வது ஆண்டுகளாக more than 1 lakh school children being homeless. சாரி நான் சொன்னது படிப்பதற்கு இல்ல, வாடறதுக்கு இடம் இல்லாத 1,00,000 பள்ளி குழந்தைகள் இருக்கிறாங்க. வாடறதுக்கு வீடு இல்ல சார், வீடே இல்லை, அப்புறம் எங்க சார் ஸ்கூல் இருக்கும்? அது வேற. எப்படியாப்பட்ட கொடூர நிலை பாருங்க. இப்படி இங்கெல்லாம் சிலர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியார் சமத்துவபுரங்கள், நினைவு சமத்துவபுரங்கள்லாம் பெருசா கிண்டல் அடிப்பாங்க. இதெல்லாம் இப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உருவாக்குறது. ஏன் அப்படின்னா அந்த வீடு கட்டி தர்றது, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இதெல்லாம் கட்டி கொடுக்கறது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹோம்லெஸ்னஸ் அப்படின்றதான் பெரிய கஷ்டம். அங்கெல்லாம் பெய்யக்கூடிய பணியில அவர் சொல்றாரு 1,00,000 குழந்தைகள் அப்படின்னா 1,00,000 குடும்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. I have spoken about the Israeli government committing genocide and I have spoken about our governments funding it. நான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தப்படக்கூடிய இனப்படுகொலை பற்றியும் அதற்கு நாம் உதவி கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றியும் நான் குடியரசுத் தலைவர் ட்ரம்புடன் பேசினேன். இங்கெல்லாம் சொல்றாங்களே, நாங்க போனோம், நாங்க பேசுறோம். இந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, போயிட்டு பேசுவாரு மோடி கிட்ட எல்லாம். பேசிட்டு வந்துட்டு வெளியில என்ன மோடி என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு, மோடி பேட்டியும் கொடுக்க மாட்டாரு. இவங்க வந்துட்டு நான் இவ்வளவும் பேசுறேன் அப்படின்வாங்க, எதையுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே மன்மோகன் சிங் காலத்துல இருந்து சரி எதை பேசினாலும் டைட்டில் இப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்படியே கெட்டியா ஒரு வார்த்தையை கூட பேசாதான் இருப்பாங்க. இதுதான் இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள். எல்லாம் காமராஜர் இருந்த காலம், கலைஞர் இருந்த காலம். அவங்க வந்துட்டு இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்வாங்க. ஏத்துக்கிறீங்க அப்படின்னா வாங்க அதனுடைய தொடக்க விழாக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு இழுத்துட்டு வந்துருவாரு கலைஞர் கருணாநிதி. அதான் அவருடைய ஆளுமை திறன். அவரெல்லாம் ஏமாற்ற முடியாது, பெருந்தலைவர் காமராஜரை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அப்படியே மடிச்சு தூக்கி வாயில போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பேசாத இருப்பாங்க, எதனா நீ சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. போட்டோ மட்டும் வரும், இவங்க போக்கே கொடுக்கறத அவங்க 2 பேர் பேச ஒரு போட்டோ மட்டும் போட்டு வெளியிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க இருக்கக்கூடிய மேயர் என்ன சொல்றாரு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மேயர் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதிகம், அரசு கட்டுப்படுத்த முடியாது, அதான் மேயர். இங்க பாத்தீங்கன்னா மேயருக்கு பக்கத்திலே ஒரு 2 மந்திரிங்க வந்து நிற்பாங்க.
அதெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மேயர் வந்து டைரக்ட் எலெக்ட் கிடையாது. ஒரு நேரத்தில் இருந்துச்சு. சரி, இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் என்ன புடுங்கினாருன்றது அது இன்னொரு கேள்வி. ஒரு மேயர் ஒருத்தர் அந்த மாதிரி டைரக்டா எலெக்ட் பண்ண, ஏன் ஓப்பனாவே பேசுவாமே, சைதை துரைசாமி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஏதோ ஜெயலலிதா சொன்னதையோ இல்லை அந்த அந்த தோட்டத்துல ஏதோ அந்த உத்தரவு ஏதோ அவர் மதிக்கல போல, உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க, நிர்கதியா ஆக்கிட்டாங்க. யாருமே அவர் வந்து சந்திக்க மாட்டாங்க. அவரோட அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மட்டும் இருப்பார், அவ்வளவுதான். ஒண்ணுமே நடக்காது. அப்படியே ஒரு காத்தாடிக்கிட்டு ஒரு 2 வருஷம் காலத்தை தட்டினாரு. ஏன்? அதிகாரம் கிடையாது. இங்க இப்படி, அங்க அப்படி. அப்போ அந்த அந்த மாநகரத்தினுடைய மேயர் இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா இருக்கிறவர். எனவே அவர் கேட்கிறாரு, இப்படி இருக்குது நிலைமை, நான் செய்யணும், அதுக்கு நான் வந்திருக்கிறேன், அப்ப எனக்கான ஃபண்டிங்கை நீ கொடுத்தாகணும், இல்லாட்டி பிரச்சனை ஆகும். That doesn't become the power. அங்க மக்கள் ஒரு ஆட்சியின் மீது ஏற்படக்கூடிய அதிருப்தி மாத்தி வாக்களிச்சாங்கன்னா அந்த வாக்கு அதிகாரமாக மாறுகிறது. இங்க மாறுறது இல்லை. அதான் இங்க பிரச்சனையே. நமது வாக்கு அதிகாரமாக, நமக்கு பயன் தரக்கூடிய அதிகாரமாக மாறுவது இல்லை. அதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே. இங்க சொல்லுவாங்க இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் ஐயா கொடுத்தாரு. அம்பேத்கர் ஐயா கொடுத்தாரு, அவர் கொடுக்கும்போது அவருடைய மனசா இவனுடைய இருக்குது. அவரு எவ்வளவு பெரிய மனுஷரு, அதை மோடி செய்வாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இது என்னத்துக்கு கொடுக்கும்? கார்பரேட்டுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும், எடுத்துக்கோட்டு. நம்மளுக்கு வேணா எலெக்ஷன் அப்போ பணம் போடுறதுன்னா அந்த அறிவு மட்டும் இருக்குது. பணம் போட்டா ஓட்டுன்னா ஆட்சி வந்தா காலி பண்ணலாம் நாட்டை, அவ்வளவுதான். இந்த அறிவு உள்ளவர் தான் இங்க இருக்கிற பிரதமர். அங்க எவ்வளவு கீழே பாக்குறாங்க பாருங்க. எனவே அங்கே நடந்த ஒரு படுகொலையை உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், தவறுன்னு அதிகாரப்பூர்வமா அது தேர்தலில் எதை வாக்குறுதியா வச்சாரோ, எதை பரப்புரையா வச்சாரோ அதே வந்துட்டு இன்னைக்கு பேசக்கூடிய அளவிற்கு ஜோரான் மம்தானி மானுடத்திற்கு ஒரு மாபெரும் சேவையாற்றி இருக்கின்றார். இப்படி ஒருத்தன் பேசுற ஈழத்துல நடக்கும் போது அதுதான் என்னுடைய வருத்தம். ஈழத்துல இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை வந்துட்டு நடக்குது. அந்த இறுதிக்கட்ட போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் 2008 ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு மே மாதத்தோடு முடியுது. 2009 1.25 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். எந்த ஒரு அதிகார மையமும் பேசலையே. எடுத்து பாருங்க, நான் எழுதியிருக்கக்கூடிய ஈழம் அமையும் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. அவ்வளவு மக்கள் சுதந்திரம் என்கின்ற ஒற்றை கோரிக்கைக்காக போராடினாங்க. அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த விடுதலை புலிகளோடு அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள். கடைசியில நோ ஃபயர் ஜோன் 3 என்கின்ற அந்த இடத்துல, அதாவது அந்த இடத்துல போர் நடக்க கூடாது, அமைதி பகுதி என்று சொல்ற இடத்திலேயே குண்டுகள் வீசி அவ்வளவு பேரை கொன்றார்கள், கொன்று ஒழித்தார்கள். கொடூரமான இனப்படுகொலை என்று சொல்லப்பட்டது. ஹிட்லர் காலத்துல கூட அந்த மாதிரி நடக்கல, முசோலினி காலத்துல கூட அப்படி நடக்கல. அப்படியாப்பட்ட ஒரு படுகொலை எங்க நடத்துறாங்க. ஐநாவெல்லாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பக்கத்துல உறுதுணையா இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் உறுதுணையா இருந்துச்சு. அப்பவே நான் சொன்னோம், இது மிக மோசமான முன்னுதாரணம். அதான் இன்னைக்கு காசால நடக்குது. எனவே அன்றைக்கு பாருங்க, நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு அவங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆளு பேசுறாரு. இதுதான் மனிதாபிமானம். இதுதான் ரொம்ப முக்கியம். எது தன்னை அதிகாரத்தில் அமர வைத்ததோ அதற்கான காரணியை உடனே சொல்றாரு. அவர் இந்த உரிமையை பெறுகிறார். தான் முக்கியம். எனவே மக்களை, அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதன் மீது நாம் கருத்தை செலுத்த வேண்டும். காசா மீது உலகத்தை தாண்டி எந்த ஒரு நாடும் பவர்ஃபுல்லா கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் பலமானது கிடையாது. உலக மக்களினுடைய கருத்தாயுதம் தான் மிகப்பெரியது. ஒவ்வொரு நாள் நான் நடுவில் நிறைய நாள் பேசாதே நான் விட்டேன். இப்ப நேத்து கூட நீங்க பாருங்க எப்படி நடந்திருக்குதுன்னு பாருங்க. இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஹவ் கேரிட் அவுட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். இப்ப அமைதி ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்குது. இதுதான் ட்ரம்ப்னுடைய யோக்கியதை. இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஹவ் கேரிட் அவுட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் டேங்க் ஃபயர் ஈஸ்ட் ஆஃப் ரஃபா, அது ஒரு நகரம், அண்ட் லான்ச் அடிஷனல் ஏர் அஸ் வெல் அஸ் ஆர்டிலரி அட்டாக்ஸ் நியர் கான் யூனிஸ், இன்னொரு நகரம், with artillery fire also hitting eastern part of Deir el-Balah and Gaza city's Tafa area, according to our colleagues. அப்படின்னு அல் ஜசீரா வந்துட்டு அல் ஜசீரா அராபிக் சொல்லியிருக்குதுன்னு சொல்லி போடுறாங்க. அந்த தொலைக்காட்சி செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு பேரை பத்திரிகையாளர்கள் இழந்திருக்கிறோம் அந்த இடத்துல. ஆனா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டு. ஏன்? அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் காரணம். எனவே நாம் நமது கருத்தை ஒரு ஆயுதமாக்க வேண்டும். இதற்கு எதிராக சொல்ல வேணும். இங்க இருக்கிறவங்க சிலர் எனக்கு உடனே எழுதுவாங்க,
இஸ்ரேல் அவர்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் அப்படிலாம் வந்துட்டு இன்னைக்கும் பிப்ளிக்கல் கதையை வச்சுக்கிட்டு புழுவிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு கூட்டமே. இவனுக்கு வந்துட்டு சங்கிகளை விட மோசமானவங்க. இஸ்ரேல் பக்கம் நியாயம் தேடுறாங்க. முட்டா பயலு என்ன பண்றது? ஒரு மனிதாபிமானம் வராது. எனக்கு ஒரு நியாயம், இன்னொருத்துக்கு ஒரு நியாயம் அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா மனிதாபிமானம் வளராது. எனவேதான் இதை கண்டிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமின்றி இதற்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டும். ஒரு சின்ன நாடு, அது ஒரு பெரிய நாடு, அழிக்கலாம் அப்படின்றத விடக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இதை அனுமதிப்பது குற்றம் என்று நம்முடைய அரசுகளுக்கு நாம் அடுத்த மோடிலாம் பாருங்க சைலண்டா இருக்கிறாரு. இதை இந்திரா காந்தி இருந்தா, விபி சிங் இருந்தா அப்படி நடக்குமா? நடக்காது. எனவே மக்களே, நாம் கருத்துருவாக்கத்தை செய்வோம், இதற்கு எதிராக பேசுவோம், இது தொடர்பான போராட்டங்கள் நடந்தால் பங்கேற்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.